வாழ்க வளமுடன். அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கண்கள். எப்பொழுதுமே நம்ம எதை கத்துக்கிட்டாலும் அது குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். நம்ம உடலை பத்தி கத்துக்கிறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முழுக்க யூஸ் ஆகும். அப்ப உடலை பத்தின அறிவு, உடலை பத்தின புரிதல், நம்ம ஒவ்வொரு செல்களும் எப்படி வேலை செய்யுது, ஒவ்வொரு உறுப்பு எப்படி வேலை செய்யுது, அதுக்கு அடுத்தது நரம்பு மண்டலம்னா என்ன, மண்டலங்கள் எப்படி இணையுது, மண்டலங்கள் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத முழுமையா நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிறப்ப நமக்கு வரக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏன் வருது, என்னுடைய உடம்புல இப்ப இந்த தொந்தரவு வந்தா என் உடம்புல எதுனால இது வந்திருக்கு, என்ன குறைபாடு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிரும். அப்ப நம்ம அதை பத்தி பயப்பட மாட்டோம், நம்மளே நம்ம சரி செஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இன்னைக்கு கண்கள் இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கண்கள்ல வரக்கூடிய தொந்தரவுகள், இதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறது, கண்களுடைய அனாட்டமி பிசியாலஜி, கண்களின் உயிர் சக்தி ஓட்ட பாதை, கண்களுக்கும் மனதிற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, அதுக்கடுத்தது கண்களுக்கும் அறிவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். அதுக்கடுத்து கடைசியாக நம்ம கண்கள் பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன முறைகள் நம்ம பின்பற்றணும் அப்படின்றதை நம்ம பார்க்கலாம். இப்ப முதலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கண் பயிற்சி கொடுக்குறாங்க. கண் பயிற்சி பண்றனால உடம்புல என்னென்ன விளைவுகள் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக கண் பயிற்சி செய்ய வைக்கிறாங்க. இந்த ரிசர்ச் பேப்பர் எல்லாமே பப்மெட்ல உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அது போல கண் பயிற்சி செய்துட்டு அதுக்கடுத்து ரிசல்ட்ஸை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. கண் பயிற்சி செய்யறனால கண்ணுடைய விஷன் இம்ப்ரூவ் ஆகுறத கண்டுபிடிச்சாங்க. கண் சார்ந்த தொந்தரவுகள், கண்ணில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கிறது, கண்ணாடியுடைய தேவை கம்மி ஆயிருக்கிறது. அதுக்கு அடுத்தது கண்ணுடைய பார்வை கிளாரிட்டி இன்க்ரீஸ் ஆகுறது, இதை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாங்க. இதோட சேர்த்து ஆச்சரியப்படுற வகையில என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, காக்னிஷன், லேர்னிங் எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு சிலருக்கு கத்துக்கிறது, எந்த விஷயம் கத்துக்கிறதுனாலும் மெதுவா கத்துக்குவாங்க. அவங்க கண் பயிற்சி செய்த உடனே அந்த கண்ணுடைய பயிற்சிகள் செய்ய 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 அங்க இருக்கிற செல்களுக்கு பயிற்சி கொடுக்கறப்ப இம்ப்ரூவ் மெமரி, மெமரி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இந்த லேர்னிங் எபிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்சஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மனதளவுல அமைதி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது மாதிரி பல விஷயங்கள் கண்ணை அப்பாற்பட்டு அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது நான் நேச்சுரோபதி படிக்கிறப்ப எங்களுக்கு நேச்சுரோபதி டயக்னோசிஸ் அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட் உண்டு. நேச்சுரோபதி டயக்னோசிஸ்ல நம்ம பல்ஸ், அதுக்கடுத்து ஃபேசியல் டயக்னோசிஸ், இது மாதிரி நிறைய டயக்னோசிஸ் இருக்கு. நம்ம பார்த்தே சொல்லலாம் எந்த வியாதி அப்படின்ட்டு. யோகால பார்த்தா நாபி எப்படி இருக்கு, உடல்ல இம்பேலன்ஸ் எப்படி இருக்கு, நம்ம பார்த்தோன்னே இங்க வலி இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். இதுல ஐரிஸ் டயக்னோசிஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஐரிஸ் டயக்னோசிஸ் அப்படின்னா நம்முடைய கருவிழி எப்படி நம்முடைய கை ரேகை ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருந்தாம இருக்குதோ அது மாதிரி இந்த ஐரிஸுமே ஒவ்வொருத்தருக்கு யூனிக்கா இருக்கும், தனித்துவமா இருக்கும். இப்ப இப்படி இருக்கிறப்ப இந்த ஐரிஸ் டயக்னோசிஸ் என்ன அப்படின்னா, ஐரிஸ் டயக்னோசிஸ கண்டுபிடிச்சவர் ஒரு விஷயத்த பார்த்தாரு. அவர் எப்படி இந்த ஐரிஸ் டயக்னோசிஸ கண்டுபிடிச்சாரு அப்படின்ற கதை ரொம்ப சுருக்கமா நான் இப்ப சொல்றேன். அவரு பயணிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு பறவை கால் உடைஞ்சு கிடக்குது. இதெல்லாமே நான் ரொம்ப வருஷம் முன்னாடி படிச்சது. ஆனா ஐரிஸ் டயக்னோசிஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அது பிராக்டிக்கலா யூஸ் ஆகுறது, கதையே ஹிஸ்டரி இது எல்லாமே கத்து கொடுக்கறப்ப அப்ப நம்ம சொல்றதுதான். அப்ப அவரு பயணிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த பறவை கழுகு அது எலும்பு உடைஞ்சு இருக்கிறது, காலுடைய எலும்பு உடைஞ்சு இருக்கிறத பாக்குறாரு. அவர் அது மேல பரிதாபப்பட்டு அக்கறைப்பட்டு அதுக்கு அவர் சிகிச்சை கொடுக்குறாரு. சிகிச்சை கொடுக்க ஆரம்பிக்கிறப்ப அது பாருங்க, கழுகு அப்படின்றப்ப கழுகோ ஆந்தையோ அதுடைய கண்ணு அவருக்கு தெரியுது. கண்ணுல அந்த ஐரிஸ் பாக்குறாரு, கண்ணை கரெக்டா நோட் பண்றாரு. தினசரி சிகிச்சை கொடுத்து கால் சரியாக சரியாக கால் சரியாகும் போதே கண்கள்ல அந்த ஐரிஸ்ல சேஞ்சஸ் பாக்குறாரு. கால் பூரணமா சரியான உடனே
கண்கள்ல அந்த ஐரிஸ்ல முழுமையா ஒரு வித்தியாசம் தெரியுது. என்னடா இது அப்படின்னு அவரு அதுல இன்னும் டீப்பா ரிசர்ச் பண்ணி, நம்ம மனித கண்ல ஐரிஸ் டயக்னோசிஸ் இன்னைக்கு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. மனிதனுடைய கண்ணுல கடிகாரம் மாதிரி கற்பனை பண்ணி அந்த கடிகாரத்துல இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே அந்த இடத்துல இருக்கு. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆர்கன்ஸ் இருக்கு. இப்ப கிட்னில ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ஐரிஸ்ல கிட்னிக்கான ஏரியா உண்டு. அந்த இடத்துல அவருக்கு ஒரு சின்ன லீஷன் அப்படின்னா, நார்மலா இருக்கிறத விட அங்க இருக்கிற ஒரு கருப்பு புள்ளியோ, இல்ல வேற ஏதாவது ஒரு மாற்றம் அங்க தெரியும். கிட்னி அவருக்கு சரியாகிறப்ப ஐரிஸ்ல அது காட்டி குடுத்துரும். ஒரு சிலருக்கு ஐரிஸ்ல பாதிப்பு இருக்கும். அவர்கிட்ட உடம்புல எதுவும் பிரச்சனை இருக்கா? ஐரிஸ்ல உங்களுக்கு வயிறு சார்ந்த தொந்தரவு காட்டுது அப்படின்னு கேட்பாங்க. இல்ல சார் எதுவுமே இல்ல அப்படின்னா, அதுக்கு அடுத்து ஒரு 1 மாசம் கழிச்சு, 3 மாசம் கழிச்சு வரப்போகுதுன்னு அர்த்தம். முதல்ல அது ஐரிஸ்ல காட்டிரும். இந்த ஐரிஸ் அப்படின்றது, கண்ணு அப்படின்றது மூளைக்கு ரொம்ப அருகில இருக்கு. உடல பத்தி படிக்கிறது எல்லாருமே நினைச்சுக்கிறாங்க ரொம்ப போரிங் ஆனதுன்ட்டு. இருக்கிறதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது. நான் எல்லாமே படிக்கிறது, இப்ப புக் எடுத்து படிக்கிறோம். ஒரு புத்தகத்த கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஆகுது அப்படின்னா, அந்த புத்தகம் ஏற்கனவே ஒருத்தர் படிச்சு கரைச்சு குடிச்சிருப்பாரு. அவர்ட்ட இருந்து நம்ம கத்துக்கிறப்ப ரொம்ப ஈஸியா நம்ம முடிச்சிடலாம். நான் கத்துக்கிட்ட விஷயத்த நான் தொடர்ச்சியா சொல்றேன். இது ஐரிஸ பத்தினது. இது எதனால சொல்ல வரேன் அப்படின்னா, கண்கள் இதுக்கு எந்த அளவு நம்ம கேர் குடுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றேன். கண்களுக்கும் உடல் முழுக்க தொடர்பு உண்டு. ஸ்க்லீரா அப்படின்றது இருக்கு. இந்த வெள்ளை நிற பகுதி பாருங்க. இது வந்து ஸ்க்லீரா. ஸ்க்லீரா டயக்னோசிஸ் அப்படின்றது இருக்கு. அது நான் கத்துக்கிட்டு, இந்த மாரி விஷயங்கள் பெரிதா நான் ரொம்ப செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்புவேன். இந்த ஸ்க்லீரால சரி நீங்க எதையுமே பார்க்காதீங்க. இத 3 விஷயங்கள் மட்டும் பாருங்கன்ட்டு எனக்கு ஒருத்தர் சொல்லிக் குடுத்தாரு. இந்தியாஸ் பேர்ஃபுட் அக்குபஞ்சரிஸ்ட். ஃபர்ஸ்ட் பேர்ஃபுட் அக்குபஞ்சரிஸ்ட் ஒருத்தர் சொல்லிக் குடுத்தாரு. கிட்னி ஏரியா, ஸ்டொமக் ஏரியா, ட்ரிபிள் வார்மர் ஏரியா இது மாரி அதுவும் கடிகாரம் போல. ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு ஆர்கன் இருக்கும். அப்போ ஒருத்தருடைய ஸ்க்லீரா நம்ம பார்க்கிறப்ப, அவருக்கு எந்த உறுப்புல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றது அதுல காட்டி குடுத்துரும். அப்ப அந்த ஸ்க்லீரா அக்குபஞ்சர் அப்படின்னே இருக்கு. பெரி ஆக்குலர் அக்குபஞ்சர் அதுக்கு பேரு. கண்களை சுற்றி இருக்கிற ஏரியா, பெரி ஆக்குலர் ஏரியா ரொம்ப வேகமா வேலை செய்யும். வலி எல்லாம் இருக்கு அப்படின்னா, நீடல் போட்ட உடனே இம்மிடியேட்டா வலி ரிலீஃப் ஆகும். இப்ப கண்கள்ல இத்தனை ரகசியங்கள் இருக்கு. இப்ப இந்த கண்கள் அப்படின்னு பாக்குறப்ப, இந்த கண்கள் பாருங்க, இந்த கண்கள் எல்லா உறுப்புகள் உடல்ல இருக்கிற எல்லா விஷயங்கள் மாதிரி கண்களும் செல்களால் உண்டானது. ஆனா இந்த செல்கள் ரொம்ப சென்சிட்டிவ் ஆனது. இப்ப இந்த செல்களை பாதுகாக்கிறதுக்கு பாதுகாவலன் இருக்காரு. அந்த பாதுகாவலன் தான் ஐலிட். ஏதோ ஒரு தூசி வரப்போகுது அப்படின்னா எப்படி நம்ம சூடுபட்டா உடனே கை எடுத்துக்கிறோமோ அது மாதிரி இன்வாலண்டரியா தன்னாலே கண்களை மூடிடும், ப்ரொடெக்ட் பண்ணும். இது ஒண்ணு. ரெண்டாவது கண்ணீர். இதுதான் கண்களுடைய பாதுகாவலன். இந்த கண்ணீர் பாருங்க, இந்த கண்ணீர் பாக்குறதுக்கு சாதாரணமான கண்ணீர் மாதிரி இருக்கும். இதுல 3 லேயர் இருக்கு. நம்ம கண்கள்ல பாதுகாக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு லேயர் 3 விஷயங்கள். ஒன்று, முதல்ல ஆயிலி லேயர். ரெண்டாவது தண்ணீர் வாட்டரி லேயர். மூணாவது மியூக்கஸ் லேயர் சளி படலம். இந்த சளி படலம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சளி படலம் இது எங்கெங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையுமே காப்பாத்துறது, ப்ரொடெக்ட் பண்றது இந்த சளி படலம் தான். இப்ப நம்ம வாயில இருந்து மலக்குடல் வரை இருக்கிறது இந்த சளி படலம். நம்ம ஏதோ ஒண்ணு காரமா சாப்பிடுறோம், அது நம்மளா உள்ளுக்குள்ள பாதிக்காம இருக்கிறதுக்கு காப்பாத்துறது இந்த சளி படலம். இந்த சளி படலம் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அது உள்ள இருக்கிற அடுத்து இருக்கிற லேயர்ஸை பாதிக்கும். அப்ப அல்சர் புண்ணாகும். இந்த சளி படலம் கம்மி ஆயிடுச்சு அப்படின்றப்ப நேரடியாக உறுப்புல பாதிக்க உண்டாகும். அப்ப இந்த சளி படலம் எல்லாவற்றையுமே சுத்திலும் பாதுகாப்பு செய்யுது. அப்ப இந்த 3 விஷயங்கள் நம்ம கண்களை பாதுகாக்கிறது. ஜிஸ்ட் நான் இன்னைக்கு சொல்ல வர்றது ஜிஸ்ட் முடிவு என்ன அப்படின்னா, இந்த 3 விஷயங்கள் நம்ம காப்பாத்துறப்ப
கண்கள் இப்ப எப்படி இருக்குதோ மேற்கொண்டு எதுவுமே பாதிக்காது. அப்ப இந்த 3 ப்ரொடெக்டர்ஸ நம்ம கரெக்டா வச்சுக்கணும். இது கரெக்டா வச்சுக்கிறது எப்படி அப்படின்றத நான் சொல்றேன். இந்த கண்களுக்கும் மனதிற்கும் தொடர்பு இருக்கு. ஒருத்தர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காரு, டென்ஷனா இருக்காரு அப்படின்னா இந்த கண்ணுடைய கருவிழி பாருங்க, அங்க இங்க பார்த்துட்டே இருப்பார். ரிலாக்ஸா இருக்கிற ஒருத்தர் இந்த கருவிழி அவருடைய எண்ணங்கள் மாதிரியே மெதுவா இருக்கும், ஃபிக்ஸடா இருக்கும். ஒரு பாயிண்ட் நம்ம பேசுறோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்ல ஃபிக்ஸடா இருக்கும். கண்ணுல நம்ம ஒருத்தருடைய கான்ஃபிடென்ஸை பார்க்கலாம். கண்ணை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. கண்ணை பார்த்து பேசுறதுலயும் பொதுவா இப்படி கண்ணை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கண்ணை பார்த்து பேசுறதுல வலது கண் பார்த்து பேசுறது, இடது கண் பார்த்து பேசுறது, வேற ரெண்டு இருக்கு. ரெண்டு கண்ணையுமே ஒரே சமயத்துல நம்ம பார்த்து பேசுறது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி தேவை கிடையாது, ஒரு கண்ணை நம்ம பார்த்து பேசணும். அப்ப இது எல்லாமே எனக்கு யோகால, அதுக்கு அடுத்தது பாரம்பரிய கலைகள் படிக்கிறப்ப சொன்னது. ஒருத்தர் இப்ப நம்ம கண்கள் அப்படின்னு பாக்குறப்ப வலது கண் இடது மூளை, இடது கண் வலது மூளை, இப்படி இருக்கிறப்ப ஒருவருடைய நம்ம இந்த வலது கண் அதை பார்த்து பேசுறப்ப அவங்களுக்கு நம்ம வலது கண் பார்த்து பேசுறோம். அது வந்து ரைட் பிரெயின் ஆக்டிவேட் பண்றது, அவங்களுக்கு ரைட் பிரெயின் ஆக்டிவேட் பண்றது. ரைட் பிரெயின் வந்து மேஜிக்கல், மனம் அவங்க அமைதி ஆவாங்க, நம்ம சொல்ற விஷயங்கள் கேட்பாங்க. லெஃப்ட் பிரெயின் பார்த்து பேசணும் அப்படின்னா சிந்தனைய தூண்டும், லாஜிக்க தூண்டும். லெஃப்ட் பிரெயின் லாஜிக்கல். அப்ப நமக்கு என்ன தேவையோ, என்ன விஷயத்துக்கு நம்ம பேசுறோமோ, இப்ப அன்பா நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுறோம் அப்படின்னா ரைட் கண்ணை பார்த்து பேசணும். ஒரு சிந்தனையை தூண்டணும், இல்ல ஒருத்தர்கிட்ட நம்ம சண்டைக்கு வர வைக்கணும், கோவப்படுத்தணும் அப்படின்னாலும் லெஃப்ட் கண்ணை பார்த்து பேசலாம். இப்போ இது மாதிரியான விஷயங்கள் உண்டு. நீங்க பயன்படுத்தி பாக்குறப்ப இதெல்லாமே உடலை பத்தி தெரிஞ்சுக்கிறப்ப இத்தனை ஆச்சரியங்கள் இருக்கு அப்படின்றது, உண்மை இருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். அப்ப கண்களுக்கும் மொத்த உடலுக்கும் இத்தனை அளவுல சந்தோஷங்கள், இத்தனை அளவுல தொடர்புகள் எல்லாமே இருக்கு. அப்ப இந்த ப்ரொடெக்டர்ஸ பாதுகாக்கணும்னு சொன்னோம். அப்ப கண்களுக்கும் மனதிற்கும் சம்பந்தம் இருக்கு. தியானம் பண்றப்ப ஒரு புள்ளி வரைஞ்சு அந்த புள்ளியவே பார்க்க சொல்லுவாங்க. அந்த புள்ளியவே பார்க்கறப்ப மனம் அமைதி ஆயிரும், மனம் ரிலாக்ஸ் ஆயிரும், மனம் ஒருங்கிணைக்கப்படும். கண்ணுக்கும் இந்த மனதிற்கும் சம்பந்தம் இருக்கு. மனம் சார்ந்த தொந்தரவு இருக்கிறவங்க எல்லாரையுமே பார்த்தா கண்ணை பார்க்கறப்ப ஏதோ நம்ம கேட்டோம் அப்படின்னா மேல பார்ப்பாங்க, மேல பார்த்து யோசிச்சு சொல்லுவாங்க. தூக்கம் இல்லாதவங்களுக்கு ஒவ்வொரு கேள்வி, மதியம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் மேல பார்த்து பதில் சொல்லுவாங்க. இல்ல அங்க இங்க பேசுறப்பயே நம்மளை பார்க்காம அங்க இங்க பேசி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கண்கள் நம்ம கண்களுக்கு பயிற்சி கொடுக்கறப்பையும் ஒரு புள்ளிய பார்த்து அந்த புள்ளியவே பார்த்து நீடிக்க வச்சு செய்யறப்பையும் மனதிற்கு பயிற்சி கொடுக்கறது ரொம்ப ஈஸி. மனதிற்கும் கண்களுக்கும் இது மாதிரி தொடர்பு இருக்கு. கண்களுக்கும் நம்முடைய உடல்ல சக்தி ஓட்ட பாதையில எந்த உறுப்புக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னா கல்லீரலுக்கும் தொடர்பு இருக்கு. கல்லீரல் பாதிச்சுது அப்படின்னா கண்கள் பாதிக்கப்படும். கண்கள் அது சார்ந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா இந்த கல்லீரல் சார்ந்த பிரச்சனை அதிலிருந்து வெளியே வரணும். கல்லீரலை பலமாக வச்சுக்கணும். எப்பொழுதுமே சயின்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அப்டேட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க, நாளைக்கு புதிய விஷயம் சொல்லுவாங்க. அப்ப கண்கள் அப்படின்றது கண்டிப்பாக ஒருத்தர் கண்ணாடி போட்டிருக்காங்க அப்படின்னா கண்ணாடியை கழட்ட முடியும், கண்ணாடியை கழட்டிட்டு தெளிவான பார்வை பார்க்க முடியும். எப்பொழுதுமே கண்ணாடி போடணும் அப்படின்ற அவசியத்திலிருந்து வெளிவர முடியும். கண் பயிற்சி, கண்களுக்கு தேவையான சத்துக்கள் கொடுக்கறப்ப அதுக்கு தகுந்த முறைகள் நம்ம செய்யறப்ப. அப்ப இது தவிர நம்ம பாக்குறோம் அப்படின்னா சர்க்கரை சரியாகிறப்ப கண்ணை பாதிக்கக்கூடிய அந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி பூரணமாக சரியாகும். அதுக்கும் கண் பயிற்சியும் சேர்த்து செய்யணும். அதுக்கு அடுத்தது குளுக்கோமா, அதுக்கு அடுத்தது மேக்குலர் டீஜெனரேஷன். இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் கண்களுக்குன்ட்டு இருக்கு. அப்ப கண்களுக்குன்ட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமே இப்ப நம்ம சொல்ற விஷயங்கள் கடைபிடிக்கிறப்ப எல்லா பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகாது அப்படின்னு நீங்க கூகுள்ல போடுறப்ப வரும். அப்ப வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இதை நீங்க செய்யறப்ப இதனால எந்த ஒரு பாதிப்புகள் வராது. முதல் விஷயம் கண் பயிற்சி, கண்களுக்கு தேவையான சத்துக்கள் நம்ம உள்ள கொடுக்குறப்ப.
சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அப்டேட் ஆயிட்டு தான் இருக்கு சயின்ஸ் ஒவ்வொரு நாளும். சயின்ஸ் அப்படின்றது உடலை தான் அதிகமா பார்க்குது, இந்த உயிர் சக்தி ஓட்டம், மனம், இதை எல்லாத்தையுமே பார்க்கறது இல்ல. ஒவ்வொரு நாட்கள் நான் புத்தகம் படிக்கிறப்ப, இன்னைக்கு என்ன புதிதா வந்திருக்குன்னு படிக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமான தகவல்கள் கிடைக்குது. அப்ப பிரசன்ட்ல மைண்ட வச்சுக்கிறப்ப கேன்சர் சரியாகுதுன்ட்டு ஒரு ஆத்தர் எழுதியிருக்காரு. அதுக்கு அடுத்தது கிராட்டிடியூட் கொடுக்குறப்ப, ஹொப்போனோ போனோ அதை செய்யறப்ப உடல்ல பிரச்சனை சரியாகுதுன்னு எழுதியிருக்கிறாரு. அப்ப இதெல்லாமே நான் செஞ்சு பார்க்குறப்ப, ஒருத்தர்கிட்ட சொல்லி செஞ்சு பார்க்குறப்ப இதெல்லாம் வேலை செய்யதான் செய்யுது, வேலை செய்யாம கிடையாது. அப்ப இது எல்லாமே உடலுக்கு அப்பாற்பட்டது. அப்ப கண்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த 3 விஷயங்கள் நம்ம சரியா வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த 3 ப்ரொடெக்ஷன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, முதலில் உடல் சூடு தான் இதுக்கு எதிரி. இது காவலன் அப்படின்னு பார்த்தாச்சு. எதிரிகள் யார் யாரு அப்படின்றது நான் சொல்றேன். இந்த உடல் சூடு அப்படின்றது எதிரி. ஏன்னா பாருங்க, எண்ணெய் லேயர், அதுக்கப்புறம் தண்ணீர், அதுக்கப்புறம் சளி, இத 3மே ஹீட் வந்துருச்சு அப்படின்னா 3மே காலி ஆயிரும். அப்போ உடம்பு நம்ம சூடாகாம பார்த்துக்கணும். வாரம் ஒரு முறை எண்ணெய் குளியல் எடுத்துக்கணும். குளிர்ந்த தண்ணியில கோல்டு ஷவர் தான் எடுக்கணும். கோல்டு ஷவர் எடுக்கிறப்ப தலையோட சேர்த்து தான் குளிக்கணும். பெண்கள் எல்லாமே முடி அதிகமா இருக்கு அப்படின்ட்டு தலையோட சேர்த்து குளிக்க மாட்டாங்க. கழுத்து கீழ் உள்ள பாகம், அப்புறம் முகம், இந்த பகுதி மட்டும்தான் குளிர்ச்சி அடையும். அப்படி இருக்கிறப்ப பாருங்க, கழுத்துக்கு கீழ் டெம்பரேச்சர் நார்மல் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுத்துறீங்க. தலைக்கு மேல் உள்ள பாகங்கள் சூடு அப்படியே தான் இருக்கும். அப்ப தலையோட சேர்த்து தினசரி குளிங்க. முடி உதிர்வு பிரச்சனை, கண் சார்ந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும். எண்ணெய் குளியல் எடுக்கணும். எண்ணெய் குளியல் எடுக்கிறப்ப அந்த எண்ணெய் தலையில வச்சு, உச்சந்தலையில வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சு தட்டி விடணும். தட்டி விடுறப்ப கண்ணு கிளம்பும். தட்டுறதுன்னா தலையுமே சென்சிட்டிவான ஒரு பாகம். அப்போ அழுத்தி தட்டிடக்கூடாது. அது பொறுமையாக நம்ம பாரம்பரியமா செய்யற முறைதான். அப்போ அது உங்களுக்கு தெரியும். அப்ப அது மாதிரி செய்யணும். உடனே என்ன ஆகும், கண்ணீர்ல வர ஆரம்பிக்கும். அப்ப கண்ணுடைய அந்த சீல்டு பலமாகுதுன்னு அர்த்தம். கண் எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கு, கண்ணில் ஐ டிராப்ஸ் விடுறாங்க, பல விஷயங்கள் செய்யறாங்க, சரியே ஆக மாட்டேங்குதுன்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் நான் ஆயில் பாத் மட்டும் எடுக்க சொல்லி ஒரே நாள்ல அவங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாயிருக்கு, கண் எரிச்சல் சரியாயிருக்கு. அப்ப ஹீட்டு இதுக்கு எதிரி. ஹீட் அப்படின்றப்ப எண்ணெய் குளியல் எடுக்கணும். தண்ணீர் முறையா நம்ம எடுத்துக்கணும். நம்ம ஒரு வேலையில மூழ்கி இருக்கிறப்ப தாகம் இருக்கிறது நமக்கு தெரியாது. அப்ப தண்ணீர் எப்பப்ப உடலுக்கு தேவையோ அப்ப எல்லாமே தண்ணீர் குடிச்சுக்கிட்டே இருக்கணும். யூரின் போயிட்டு வந்தவுடன் தண்ணி குடிக்கணும். சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு தண்ணீர் குடிக்கணும். சாப்பிடுறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி தண்ணீர் குடிக்கணும். மலம் கழிக்கிறதுக்கு முன்னும் பின்னும் தண்ணீர் குடிக்கணும். வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கணும். தாகம் எடுக்கிறப்ப தண்ணீர் குடிக்கணும். அதுக்கு அடுத்தது கண்களுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கணும். கண்களுக்கு தேவையான சத்துக்கள்ல முக்கியமான சத்து அப்படின்றது விட்டமின் ஏ. விட்டமின் ஏ சத்து நிறைந்த உணவுகள் எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது ஜிங்க், அதுக்கு அடுத்தது காப்பர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த உணவுகள், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி நிறைந்த உணவுகள் எடுத்துக்கணும். இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா உடலை பாதிக்கக்கூடியது, வீக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது இன்ஃப்ளமேஷன், அழற்சியை ஏற்படுத்தக்கூடியது. அப்ப அது மாதிரியான உணவுகளை தவிர்த்திடணும். உங்களுக்கு மேக்குலர் டீஜெனரேஷன் இருக்கு, இல்ல டயபெட்டிக் ரெட்டினோபதி, கண்ணை பாதிக்கிற எதுவாக இருந்தாலும் இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்டு எல்லாத்தையுமே தவிர்த்திடணும். இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்டுன்றது நாட்டு பசும்பால் A2, இதை தவிர கிடைக்கக்கூடிய பால் வகைகள் எல்லாமே, ரீஃபைன்டு எண்ணெய், பேக்டு ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு, அஜினோமோட்டோ. அதுக்கு அடுத்தது அசைவம் முழுமையாக தவிர்த்திடணும். குணமாகும் வரை, குணமான பிறகு அளவா எடுத்துக்கலாம். உடல் பயிற்சி செய்து எடுத்துக்கணும். நாட்டு பசும்பாலும் நீங்க எடுத்துக்கணும், தினசரி எடுத்துக்கணும் அப்படின்னா உடல் பயிற்சி, நாட்டு பசும்பால் எடுத்துக்கிறதுக்கு தகுதி இருக்கு. ஒரு உணவை நம்ம எடுத்துக்கிறோம்னா அந்த உணவு நமக்கு செமிக்குமா செமிக்காதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எடுக்கணும். அப்போ மாடுக்கு உருவாக்கப்பட்டதுதான் மாட்டு பசும்பால். அப்போ அது மனிதன் நீங்க எடுக்கணும்னா மாடு மாதிரி உழைப்பு இருக்கணும். இல்லை அப்படின்னா அது சரியா டைஜஸ்ட் ஆகாம ரத்தத்தில் கலக்கிறப்ப அது ஆட்டோ இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷனை உண்டாக்கும். ஆட்டோ இம்யூன் டிசார்டர் வருவதற்கான வாய்ப்பு உண்டு.
டாக்டர் B.M. ஹெக்டே, பத்மஸ்ரீ டாக்டர் B.M. ஹெக்டே அவர் எழுதின புத்தகம் வாய்ப்பு இருந்தா எல்லாருமே படிங்க. வாட் மெடிக்கல் டாக்டர்ஸ் டூ நாட் கெட் டு ஸ்டடி இன் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்ற புத்தகம் அவர் எழுதியிருக்கிறாரு. மில்க் எ சைலண்ட் கில்லர் அப்படின்றது பெஸ்ட் செல்லர் புக்கா இருந்திருக்கு. N.K. சர்மா அப்படின்ற டாக்டர் அந்த புத்தகம் எழுதியிருக்கிறாரு. இந்த 2 புத்தகம் படிக்கிறப்ப அதிலேயே ஆராய்ச்சி செய்து அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயம் பால் சார்ந்த பொருட்கள். அதுக்கு அடுத்தது இன்ஃப்ளமேட்டரி செய்யக்கூடிய உணவுகள், ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ், நம்ம நோய் எதிர்ப்பு திறன் நமக்கே தாக்கும். அதுக்கும் நம்முடைய பெருங்குடலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தெளிவா அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த புத்தகத்தில் அந்த விஷயங்கள் கிடைக்கும். அப்ப இந்த சத்துக்கள் எல்லாமே நம்ம எடுத்துக்கணும். இந்த சத்துக்கள் எல்லாமே எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த சத்துக்கள் எதில் எதில் இருக்கு? இதெல்லாமே மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கு, மேக்ரோ நியூட்ரியன்ஸுமே இருக்கு. அப்ப பாக்குறப்ப முருங்கையில எல்லாமே இருக்கு. முருங்கை அப்படின்றது மல்டி விட்டமின், எல்லா சத்துக்கள் நிறைந்த ஒரு பொருள். ஒரு சில பொருட்கள் மட்டுமே இருக்கு, அதில் முருங்கை ஒன்று. அதுக்கடுத்தது விட்டமின் ஏ நிறைஞ்ச உணவுகள் நமக்கு தெரியும். கேரட் நம்ம சொல்லுவோம். இது மாதிரி இப்ப நம்ம சொன்ன சொத்துக்கள், அந்த சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கிற உணவுகள். இயற்கை உணவுகள்ல என்னென்ன இருக்குதோ அதை எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஜிங்க் அப்படின்றது நட்ஸ்ல அதிகமா இருக்கு, நட்ஸ் எடுத்துக்கணும். விட்டமின் சி சத்து கல்லீரலுக்கும் தேவை, கண்களுக்கும் தேவை. இது சிட்ரஸ் வகை பழங்களில் உண்டு. அப்ப சிட்ரஸ் வகை பழங்கள் அப்படின்றது சாத்துக்குடி, அன்னாச்சி, திராட்சை, இது மாதிரியான உணவுகள் நம்ம உணவில் சேர்த்துக்கணும். விட்டமின் டி எல்லாத்துக்குமே மிக முக்கியம். இதுதான் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி விட்டமின். அப்ப இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி விட்டமின், விட்டமின் டி இது நிறைஞ்ச உணவுகள் அடிக்கடி எடுத்துக்கணும், அதிகமாக எடுத்துக்கணும். விட்டமின் டி உள்ள எடுத்துக்கிறதுக்கு ஒரு எளிமையான முறை, காளான், பட்டன் மஷ்ரூம், அதை வெயில்ல வச்சிருங்க, கழுவி வெயில்ல வச்சிடணும். ஒரு மணி நேரம் விட்டு அதுக்கப்புறமா சமைச்சு அதை உணவில் சேர்த்துக்கணும். வாரம் ஒரு முறையோ இருமுறையோ இதை சேர்த்துக்கலாம். அப்ப இது சொல்றதுக்கு தேவையே இல்லை. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா வெயில்ல யாருமே போறதே இல்லை. இப்ப நெதர்லாண்ட்ல இருக்காங்க, இல்ல வெயிலே வராத ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க இது மாதிரி எல்லாமே சன்ரைடு மஷ்ரூம் பொடி பண்ணி அதெல்லாமே எடுத்துக்கலாம். நம்ம ஊர்ல வீட்டை தாண்டுனா வெயில் இருக்கு, வீட்டுக்குள்ளேயே வெயில் வர வைக்கலாம். அப்ப இருந்துமே நம்ம ஊர்லயே விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கு. விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கிறப்ப எந்த பிரச்சனையுமே சரியாகாது. விட்டமின் டி கண்களுக்குமே மிக முக்கியமான தேவை. அதுக்கு அடுத்தது இந்த ஹீட்டை கம்மி பண்ணக்கூடிய உணவுகள் நம்ம உடல்ல செலுத்தணும், உடலுக்குள்ள அனுப்பணும். ஹீட்டை குளிர்ச்சியை பேலன்ஸ் பண்ணக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கணும். சீரகம் தண்ணீர்ல போட்டு கொதிக்க வச்சு அந்த சீரக தண்ணீர் எடுத்துக்கணும். உடல் சூடு அதிகமா இருக்கிறவங்க இந்த முறைகள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணும். குளிர்ச்சி சார்ந்த கோல்டு பொட்டன்சி உள்ள உணவுகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது கண் பயிற்சி. நம்ம உடல் இப்ப கைகளுக்கு நம்ம வேலை கொடுக்குறோம், கைகள்ல இருக்கிற தசைகள் பலமாகும். இப்ப நான் வலது கைக்கு மட்டுமே வேலை கொடுத்துட்டு இருக்கிறேன், இடது கைக்கு வேலையை கொடுக்கல அப்படின்னா வலது கை இருக்கிற மசில் எல்லாமே பெருசாகிட்டே ஆரம்பிச்சிரும், பலமா இருக்கும், வலுவா இருக்கும். லெஃப்ட் கை பாத்தீங்க அப்படின்னா சுருங்க ஆரம்பிச்சிரும், அதே நிலையில கூட இருக்காது, சுருங்க சுருங்க ஆரம்பிச்சிரும். அப்ப நம்ம கண்களுக்கு பயிற்சி கொடுக்கறப்ப அங்க இருக்கிற தசைகள் ஸ்ட்ராங் ஆகும், அங்க ரத்த ஓட்டம் அதிகரிக்கும், அங்க இருக்கிற மெரிடியன்ல உள்ள தடைகள் நீக்கும், கண் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்க ஆரம்பிக்கும், கண்களில் செல்கள் வலுப்பெற ஆரம்பிக்கும். அப்ப கண்கள் பயிற்சி செய்யறப்போ போனஸ் இதெல்லாமே கிடைக்குது பாருங்க. கண்களுக்கு பயிற்சி கொடுக்கறப்போ ஒட்டுமொத்த உடலும் சரியாகுது. இந்த விஷயம் தெரியல, இப்ப தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. இப்ப கண்ணை பத்தி பாக்குறப்ப நான் இந்த பப்மெட்ல தொடர்ச்சியா ரிசர்ச்சஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப ஒரு விஷயம் நான் பார்த்தேன். ஆண்களுக்கு டெஸ்டாஸ்டிரான் மிக முக்கியமான ஹார்மோன். அப்ப பெண்களுடைய கண்ல இருந்து வரக்கூடிய இந்த கண்ணீர், அந்த கண்ணீர்ல உள்ள வாசம், ஃபெரோமோன்ஸ், உடல்ல இருந்து வெளிவரக்கூடிய அந்த வாசம், ஸ்வெட்ல அந்த ஃபெரோமோன்ஸ் இருக்கும். இந்த கண்ணீர் வருது அப்படின்னா பக்கத்துல எந்த ஆண் இருக்காங்களோ அந்த ஆணுக்கு டெஸ்டாஸ்டிரான் அளவு கம்மி ஆகுது.
அப்ப பெண்கள் அழுதாங்க அப்படின்னா ஆண்களுக்கு ஹார்மோன் லெவல் குறையுது. எப்படி ஆச்சரியமா இருக்கா? அப்ப இது எல்லாமே உடல்ல தொடர்பு இருக்கு. இப்ப கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கண் பயிற்சி, அதுக்கு அடுத்தது நேத்திர சுத்தி. நேத்திர சுத்தி அப்படின்னா கண் கழுவும் குவளை, இதை வாங்கி வச்சுக்கணும். இது எல்லாமே இப்ப இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறவங்க எல்லாருமே இதை பயன்படுத்தணும். ஏன்னா முன்னாடி காலத்துல ஸ்கிரீன் டைம் எல்லாம் அதிகமா கிடையாது, செல்போன் லேப்டாப் அதிகமா பாக்குறது இல்ல. இப்ப அதிகமா இதை நம்ம யூஸ் பண்றதுனால அதை நம்ம சரி பண்றதுக்கான முறைகள் வேலைகளும் சேர்த்து செய்யணும். ஐவாஷ் கப்ல தண்ணி ஊத்திருங்க. இந்த தண்ணீர்ல நம்ம கண் கழுவணும். குளிர்ந்த தண்ணீரா இருக்கணும். குளிர்ந்த தண்ணீர்னா ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற தண்ணீர், குடிக்கிறதுக்கு ஏதுவான அந்த தண்ணீர்ல கண் கழுவணும். கண் கழுவுறதுன்றது கண்கள், அந்த ஐவாஷ் கப்பு அதுல தண்ணி நிரப்பி கண்கள் மேல வச்சு ஒரு 5 முறை கண்ணை மெதுவா மூடி மூடி திறக்கணும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஊற்றி மறு கண்ணில் அதே போல செய்யணும். இல்ல 2 கண்ணும் சேர்த்து கூட செய்யலாம். பயிற்சி ஆக 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 ரொம்ப ஈஸியாயிரும். ஒரு 15 முறை செய்யலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படியே கண்ணை திறந்து வலது பக்கமா ஒரு 5 வட்டம், இடது பக்கம் 5 வட்டம், இதெல்லாமே செய்யலாம். இதை விட சிறப்பு திரிபலா பொடி 1 ஸ்பூன் எடுத்து 100 ml தண்ணீர்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். காலையில இரவு இதை செஞ்சா காலையில இந்த தண்ணீர் மேல இருக்கிற அந்த தெளிந்த நீர் மட்டுமே எடுத்து இந்த தண்ணீர்ல கண் கழுவணும். இது நேத்திர சுத்தி. இது அப்பப்ப நீங்க ஆபீஸ் ஜாப்ல இருக்கீங்க, ஸ்கிரீன் டைம் இருக்கீங்க அப்படின்னா அப்பப்ப இதை செய்யலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இதை செய்யறப்ப நீங்க உணர்ந்து பாக்குறப்ப பசி அதிகரிக்கும். அதே மாதிரி சாப்பிட்டது நல்லா டைஜஸ்ட் ஆகும். ஏன்னா கல்லீரல் தான் மெட்டபாலிசத்துக்கு கிங்கு. மெட்டபாலிசம் இந்த கல்லீரல்ல தான் நடக்குது. அப்ப இதை செய்யறப்ப கல்லீரல் தூண்டப்படும். அது சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். அதுக்கு அடுத்தது கண்கள். இந்த கண்கள் அப்படின்றது நம்ம உடல் சார்ந்து பார்த்திருக்கிறோம். அதுக்கு அடுத்தது மனம் சார்ந்து பார்த்திருக்கிறோம். அதுக்கு அடுத்தது நம்முடைய உயிர் சக்தி பாதை, சக்தி ஓட்ட பாதை சார்ந்து பார்த்திருக்கிறோம். இதுல நம்ம என்ன தவறு பண்றோம்? சின்ன குழந்தைகள் எல்லாமே கண்ணாடி கண்ணாடி போடக்கூடிய வடிவத்துல இப்ப எல்லாருமே இருக்காங்க, நிலையில இருக்காங்க. அப்படின்றப்ப அவங்க ஏன் அப்படின்னா நம்ம ஜெனிட்டிக்கா நம்ம உடல்ல இருக்கிற செல்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்பாவுக்கு ஒரு உடல்ல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது குழந்தைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது உண்மை. அவன் குழந்தை சரியான லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறப்ப அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். இப்ப பைல்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப ஜெனட்டிக் டிசீஸ் தான். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஜெனட்டிக்கா வரக்கூடியது. இது மாதிரி டயபிட்டிஸ் ஜெனட்டிக்கா வரக்கூடியது. ஆனா வராது. வரும் ஆனா வராது. சரியான லைஃப் ஸ்டைல் இருக்கிறப்ப வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, 0%. அப்ப இது மாதிரி பாக்குறப்ப நம்ம எந்த அளவுக்கு கண்களை பலமா வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு குழந்தையுடைய கண்களுமே சரியா இருக்கும். ஜெனட்டிக்கா அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே போறோம். அப்ப அப்படி இருக்கிறப்ப ஏன் குழந்தைகள் கண்ணாடி போடுற நிலையில இருக்காங்க, போர்டு தெரியலன்ட்டு சின்ன வயசுலயே சொல்றாங்க அப்படின்னா போக 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 உடலுடைய வளர்ச்சி கண்கள்ல தெரியுது. கண்கள் பாதிப்படைஞ்சிருத்தா போகுது. எல்லாருமே உடல் அளவுலயும் சரி கண்கள் அளவுலயும் சரி வீக் ஆயிட்டு தான் போறோம். இப்ப அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா வெளிச்சத்தை பார்ப்போம். இரவு இருட்டு வருது. நம்ம வெளிச்சத்தில் பார்க்கிறப்போ கண்கள்ல ஒரு விதமான செல்கள் வேலை செய்யும். இருட்டுல இருக்கிறப்ப ஒரு விதமான செல்கள் வேலை செய்யும். இதுக்கு பேரு ராட் செல்ஸ், கோன் செல்ஸ். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கையை பயன்படுத்தவே இல்லை அப்படின்னா அது வீக் ஆயிட்டே போயிரும்ட்டு. இருட்டுல நம்மளால பார்க்க முடியும். இருட்டுல நம்ம பார்ப்பதே இல்லை அப்படின்றப்ப இருட்டுல பார்க்கறதுக்கு தேவையான அந்த செல்கள் பலம் அடைஞ்சிட்டே போகாது, வீக் ஆயிட்டே போயிடும். அப்ப வீக் ஆக 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 அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு அந்த செல்களுடைய அளவு கம்மி, அந்த செல்களின் வலிமை கம்மியாகவே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இருட்டுல பார்க்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு எவல்யூஷன்ல. அப்ப சாயந்தரம் ஆயிட்டா இருட்டுல எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இருங்க, காலை நேரத்துல பகல் வெளிச்சத்துல இருக்கணும். இது செய்யறப்ப என்ன நடக்கும்னா நம்முடைய சர்க்கேடியன் ரிதமே மாறும். 2% ரூல் அப்படின்றது எப்படி கடைபிடிக்கணும்ன்ற முறையை நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த 2% ரூல் அதை ஃபாலோ பண்ணுங்க.
கண்கள் சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கு அது தீர்வு கொடுக்கும். கண்கள்ல பிரச்சனை எதனால வருது அப்படின்றது ரூட் காஸ் பார்த்து இதை சரி பண்ணணும். கேட்ராக்ட், இந்த கேட்ராக்ட் பத்தி இப்போ வரைக்கும் நம்ம பேசலாம். மற்ற விஷயங்கள் பத்தி நம்ம பேசியிருக்கோம். கேட்ராக்ட் அப்படின்றது ஏஜிங் ஆகுறப்ப வரக்கூடிய ஒரு சேஞ்சு கேட்ராக்ட். எப்படி வயது ஆகுறப்ப வெள்ளை முடி வருது, ஒரு சிலருக்கு வருது, ஒரு சிலருக்கு வருவதில்லை. வருவது இல்லை அப்படின்னா அவங்க சரியான லைஃப் ஸ்டைல்ல இருக்காங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் நரை, அதுக்கு அடுத்தது திரை. திரை அப்படின்றது இந்த கண் புரை தான் திரை. திரை ஏஜிங்னால வரக்கூடிய ஒரு விஷயம். அப்ப வயதாகிறப்ப எல்லாருக்குமே வருது. கேட்ராக்ட் சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறது எதுக்கு அர்த்தம் அப்படின்னா, வயதாகிறத சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறதுக்கு அர்த்தம். வயதாகிறத நிப்பாட்டுறதுக்கு மருந்து இருக்கா, கேட்ராக்டுக்கு மருந்து இருக்கா அப்படின்னு கேக்குறது. அதுக்கு மருந்து கிடையாது. ஆனா பாருங்க, உடல் பயிற்சி சீரா செய்யறவங்களுக்கு வயது உடல்ல தெரியவே தெரியாது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. உடல் பயிற்சி செய்தவங்களுக்கு வயதாவாங்க, ஆனா அவங்களுக்கு உடம்புல ஏஜே தெரியாது. போக போக இன்னும் ஸ்ட்ரென்த்தா தான் ஆயிட்டு இருப்பாங்க. உடல் பயிற்சி தான் இதோடைய ரகசியம். அப்ப கண் பயிற்சி தினசரி செய்யறப்ப, உடல் பயிற்சியும் சேர்த்து செய்யறப்ப இந்த கேட்ராக்ட் வருவதை ப்ரிவென்ட் பண்ணிடலாம். எவ்வளவு நாள் நம்ம நீட்டிக்க முடியுமோ அவ்வளவு நாட்கள் நீட்டிக்கலாம். இப்ப குழந்தைகள் செய்யக்கூடிய தவறு, ஸ்டூடெண்ட் லைஃப்ல செய்யக்கூடிய தவறு, ஒரு முக்கியமான தவறு செய்யறாங்க. இந்த தவறு அப்படின்றதே தெரியறது கிடையாது. தெரியாம இந்த தவறை செய்யறாங்க. அது என்னன்றத சொல்றேன், அதை திருத்திக்க சொல்லுங்க. ஸ்கூல் போற குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அதை சரி செய்துக்க சொல்லுங்க. கேள்விகள் எதுவும் இருந்தா நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னும் நான் முடிக்கல, தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். எதுல நம்ம நிப்பாட்டணும், இந்த தவறு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப நம்முடைய முதுகு எலும்பு உடலுக்கான ஆதாரம். இப்ப கழுத்துல ஒரு சிலருக்கு தேய்மானம் இருக்கும். அவங்களுக்கு கைகள்ல மதமதப்பு, கைகள்ல பிரச்சனை, வலி வரும். இடுப்புல பிரச்சனை, இடுப்பு எலும்பு L4 L5 இது மாதிரி இடுப்புல இருக்கக்கூடிய அந்த முதுகு தண்டு, லோயர் பேக்ல பிரச்சனை வந்தது அப்படின்னா அது கால்கள்ல பாதிக்கும். அப்படி இருக்கிறப்ப ஏன் அப்படின்னா அதுல போகக்கூடிய நரம்பில் தடை ஏற்படும், நரம்பு அழுத்தப்படும். இப்ப கழுத்துக்கு பக்கவாட்டுல போகக்கூடிய நரம்புகள், நர்வ்ஸ் தான் கண்களை சென்றடையுது, கண்கள் வரைக்கும் வரும். அப்ப இந்த எலும்புகள் எல்லாமே, இந்த நரம்புகள் எல்லாமே கழுத்தில் உண்டு. அப்போ பேக் நம்ம போட்டுக்கிறப்ப பாருங்க, பேகு, ஷோல்டர் பேகு குழந்தைகள் போட்ட உடனே என்ன ஆகும், வெயிட் ஷோல்டர்ல வரும். அது சரி, நீங்க அவங்களுடைய ஸ்ட்ரக்சரை கவனிச்சீங்க அப்படின்னா பேக் போட்ட உடனே ஸ்ட்ரெயின் கழுத்துல தான் வரும். இப்படி கழுத்து முன்னோக்கி வந்துடும், ஷோல்டர் இப்படி பின்னோக்கி போகும். அவங்க இப்படி முன்னோக்கி அதை கொண்டு வருவாங்க. இப்ப எல்லாமே அதிக அளவுல வெயிட்ட தூக்கிட்டு போறாங்க. அப்படி இருக்கிறப்ப கண்ணு, கைகள், நம்மளுடைய கழுத்து பகுதி முன்னோக்கியே இருக்கும். நீங்க ஷோல்டர் பேக்கை போட்டு பாருங்க, உணர்ந்து பாருங்க, கண்கள்ல ஹீட் ஃபீல் ஆகும், கண்கள்ல எரிச்சல் வரும். ஒரு நாள் ஃபுல்லா ஷோல்டர் பேக்கு டிராவல் பண்றப்போ போட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ஃபீல் பண்ண முடியும். அப்ப இதை சரி செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப குழந்தைகளுக்கு மேக்சிமம் புத்தகம் ஸ்கூல்லயே வீட்லயே வச்சுட்டு வர மாதிரி, ஷோல்டருக்கு கொடுக்காம கைகளுக்கு வலுவை கொடுக்கணும். கைகளுக்கு நம்ம வெயிட்
எப்படி முன்னாடி காலத்துல ஒரு பையில நம்ம வெயிட்டை கொண்டு போறோம், புக்ஸ் கொண்டு போறோமோ அது மாதிரி மாத்தி எடுத்துக்கணும். இது முதல் தீர்வு. வயிற்று பகுதியை பலப்படுத்தணும். உடல் பயிற்சி கண்டிப்பா செய்ய வைக்கணும். அப்படி வெயிட் தூக்குறப்பையும் அதிலும் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் பெரியவங்க இப்ப எல்லாமே அப்படி பாக்குறதே முடிய மாட்டேங்குது. அப்ப குழந்தைகள் ஒரு பக்கமாவே வெயிட் தூக்குறப்ப அவங்களுக்குமே டிஸ்க் ப்ரோலாப்ஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கோர் மசில்ஸை பலமா வச்சுக்கணும், விளையாடணும். இந்த மசில்ஸுக்கு வேலை கொடுக்குறப்ப அது மாதிரி பிரச்சனை வராது. அப்போ ஷோல்டர் பேக்கை தவிர்க்கிறது ஒன்றாவது. அப்படியே ஷோல்டர் பேக் போட்டுக்கணும்னாலும் பின்னாடி பேக் போட்டுக்கிறப்ப முன்னாடியும் சேர்த்து போட்டுக்கோங்க, ஃப்ரண்ட் பேக்கும் போட்டுக்கணும். பின்னாடி ஒரு 5 கிலோ அப்படின்னா சரிசமமா பிரிச்சு முன்னும் பின்னும் வச்சுக்கணும். இது செஞ்சு பாருங்க. குழந்தைகளுக்கு கண்ணாடி போட வேண்டிய அவசியம், கண்ணாடி போடணும் சரியா தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, தடுக்கப்படும். இது எல்லாமே மிஸ்டேக்கு. அதுக்கடுத்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறது கிடையாது மேக்சிமம் நிறைய பேர். அப்ப அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, ஊட்டியில நீங்க இருந்தீங்க, கொடைக்கானல்ல இருந்தீங்க அப்படின்னா, பெங்களூர்ல இருக்கீங்க அப்படின்னா வாய்ப்பே கிடையாது, செய்ய முடியாது அங்க இருக்கிற குளிர்ச்சிக்கு. தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு அது ஒரு வரம், லக்கு. தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க கண்டிப்பா எண்ணெய் குளியல் எடுக்கணும். இப்ப இந்த வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நமக்கு பிரசாதமான ஒரு காலம். எண்ணெய் குளியல் தொடர்ச்சியா எடுக்கிறப்ப, வெயில் காலத்துல எடுக்கிறப்ப, இந்த எண்ணெய் குளியல் எடுக்கிறப்ப நீங்க என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்றீங்களோ அந்த பிரச்சனை எதுவுமே வராது. எண்ணெய் குளியல் மட்டுமே எடுத்து எனக்கு என்கிட்ட பைல்ஸ் சரியானவங்க நிறைய இருக்கிறாங்க. ஜாயிண்ட்ல சத்தம் கேட்கும், அந்த சத்தம் கேட்கறது சரியானவங்க இருக்காங்க. கண் சார்ந்த பிரச்சனை சரியானவங்க இருக்காங்க. எண்ணெய் குளியல், இந்த எண்ணெய்க்கு நீங்க காசு செலவு பண்ணீங்க அப்படின்னா வைத்தியருக்கு காசு செலவு பண்ண வேண்டியது கிடையாது. எண்ணெய் தான் மருந்து, எண்ணெய் தான் ரகசியம். சரி, இப்ப கண்களுடைய ஸ்ட்ரக்சர், கண்களை ப்ரொடெக்ட் பண்ற விஷயங்கள், கண்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கிறது, அதுக்கு அடுத்தது கண்களுக்கு என்னென்ன சத்துக்கள் தேவை, கண்களை பராமரிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை பின்பற்றணும், அதுக்கு அடுத்தது கண்களுக்கும் உடல், அதுக்கு அடுத்து உயிர் சக்தி ஓட்ட பாதை, அதுக்கு அடுத்தது நம்முடைய மனம், இதுக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். கண்களுக்கு எக்ஸசைசஸ், இதுதான் ஜிஸ்ட். இப்ப கண்கள் சார்ந்து என்னென்ன தொந்தரவுகள் இருக்குதோ, என்னென்ன கேள்விகள் நம்ம இப்ப முடிச்சதுல இருக்குதோ அந்த கேள்விகள் நீங்க கேட்டுக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. இன்னைக்கு ஐயா கண்களை பாதுகாக்கும் ரகசியம் என்ற தலைப்புல பல அற்புதமான நல்ல பயனுள்ள கருத்துக்களை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்களுக்கும் மனசுக்கும் தொடர்பு இருக்கு, கண்களுக்கும் உடல் உள்ள கல்லீரலுக்கும் தொடர்பு இருக்கு, உயிர் சார்ந்த ஓட்டப்பாதையில தொடர்பு இருக்கு என்பதை விளக்கமா சொல்லியிருக்காங்க. அப்புறம் கண்களுக்கு போட கண்ணாடியை கலட்டக்கூட வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா கண் பயிற்சி, கண்ணுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்க மூலமா அதை கலட்ட முடியும் அப்படின்னும், அப்புறம் உடம்பு சூடுதான் கண்ணை ரொம்ப பாதிக்கு, அதுக்கு எதிரி அப்படின்னும், அதுக்கு எண்ணெய் குளியல் ரொம்ப முக்கியம் அவசியம் என்பதையும் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அப்புறம் கண்களுக்கு தேவையான உணவு முறைகளை பற்றியும் ஐயா நல்லா எடுத்துரைத்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கண் பயிற்சி செய்யும் போது நம்மளுக்கு கற்கும் திறன் கூட அதிகமாகுது, மன அமைதி கிடைக்கிறது, அதனால முழு உடம்பும் கூட சரியாக்கப்படுகிறது அப்படின்னு நல்ல விரிவா எடுத்து சொன்னாங்க. அப்புறம் குழந்தைகள் பேக்கு போடுவதால கண்ணு எவ்வளவு பாதிக்கு என்பது ஒரு முக்கியமான விஷயமா ஐயா நம்ம எல்லாரும் அதை எச்சரிக்கையா இருக்கணும் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னன்னா, பெண்கள் அழுதா அது ஆண்களின் ஹார்மோன் அளவே குறைக்குது அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வாறு ஐயா இன்னைக்கு நம்மளுக்கு கண்களை எப்படி பாதுகாக்கணும், என்னென்ன குறைகள் அதை எப்படி எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு எளிமையா புரியும்படியா நல்ல விளக்கமா எடுத்துரைத்தாங்க. இப்போ இவ்வாறு பயனுள்ள சிறப்பானதொரு சிந்தனைகளை வழங்கிய டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்களை நாம் அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, கேள்வி வாழ்க பதில் வளம். செக்ஷனுக்கு போலாமா? போலாங்க. சரி. அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். ஐயாவிடம் இன்னைக்கு கேள்வி கேட்கும் அன்பர்கள், அதாவது ஐயா வழங்கிய உரையில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ அல்லது கண் சம்பந்தமான பிரச்சனைகள் சார்ந்த கேள்விகள் இருந்தால் மட்டும் கேட்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கேள்வி கேட்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? ரியல்மி C12 அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. ரியல்மி C12 சசி அடுத்த அன்பர் சசிசிகா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க. ஐயா, நீங்க ஏற்கனவே ஒரு தடவை ஒரு கிளாஸ்ல சொல்லியிருந்தீங்க, இந்த காலையில சூரியன் உதிச்சு 1 மணி நேரத்துக்குள்ள நம்ம சூரியனை பாக்குறது கண்களுக்கு ரொம்ப நல்லது, ஆமா. கண்கள் சுத்தமாகும்னு சொல்லிட்டு அது நான் பண்றேன். ரொம்ப நல்லா இருக்கு, ரிசல்ட் நல்லா இருக்கு. நல்ல டிஃபரெண்ட் தெரியுது. நல்லா அந்த கண் ஆமா. எரிச்சல் ஒரு மாதிரி இருக்கும், அதெல்லாம் இப்ப இல்ல, நல்லா இருக்கு. எனக்கு என்ன கொஸ்டின்னா, இப்போ ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு கண்ணு ஆபரேஷன் பண்றாங்க அப்படின்னா 6 மாசத்துல இன்னொரு கண்ணு கண்டிப்பா பண்ணணும்னு சொல்றாங்க. இது சரி சரியான ஒரு இதாயா? சரி, வேற எதுவும் கேள்வி இருக்கா இது தவிர? இந்த கேள்விதான். எங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணோம், மதுரையில சரி, பண்ணோம். அப்ப பண்றப்ப 6 அப்ப மந்த்ஸ்ல நான் இன்னொரு கேள்விக்கு கண்ணு நான் விடை கொடுக்குறேன். நீங்க சரிங்க. மியூட் போட்டுக்கோங்க, நான் பதில் அனுப்புறேங்க. ஓகேங்க, நன்றி. வாழ்க வளமுடன். முதலில் அடுத்ததா அம்மா சொன்ன மாதிரி இந்த பயிற்சிக்கு பேரு சன் கேசிங். நம்ம சூரியனை பாக்குறது, சூரிய திராத்தகம். இது நம்ம யோகால இருக்கிற பயிற்சி. இது பாத்தீங்க அப்படின்னா கண்கள் மட்டும் கிடையாது, உடல் முழுக்க சரி செய்யும். நான் அந்த கதை சொன்னேன் பாருங்க, ஐரிஸுக்கும் உடலுக்கும் இருக்கிற தொடர்பு. இப்ப அம்மா நமக்கு கேள்வி கேட்டனால இந்த விஷயம் எல்லாருக்குமே கிடைக்குது. ஸ்க்ளீராக்கும் உடலுக்கும் மொத்தமா இருக்கிற தொடர்பு, இது எல்லாமே பார்த்தோம் இல்லையா? சன்கேசிங் அப்படின்ற முறை தெளிவா கொடுத்த ஒரு பேரு ஹீரா ரத்தன் மாணிக். நான் இது பயிற்சியுடைய ஜிஸ்ட் நான் ஆல்ரெடி வீடியோஸ்ல கொடுத்துருக்கிறேன். இப்ப இந்த சன்கேசிங் செய்யறப்ப கண் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுது. அந்த பயிற்சியை தொடர்ச்சியா செய்துட்டு வரப்ப உடல்ல உள்ள தொந்தரவுகளும் சரியாகுது. அதுக்கு அடுத்தது இந்த பயிற்சி இன்னும் தீவிரமா செய்யறப்ப மனித உடலுக்கு உணவே தேவையற்ற நிலைக்கு போகுது. மனித உடல் அடுத்த நிலைக்கு போகுது. இந்த அடுத்த நிலையில கொண்டு போய் ஒருத்தர் சயின்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு ஒரு ரொம்ப நாள் எல்லாமே கிடையாது, ஒரு 411 நாள் எந்த ஒரு உணவும் இல்லாம உயிரோட இருந்து காட்டியிருக்கிறாரு கேரளாவை சேர்ந்தவர் ஹீரா ரத்தன் மாணிக். அப்ப இது மாதிரி சன்கேசர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க தான். அவங்க எல்லாருமே சூரியன் கிட்ட இருந்து ஆற்றல் வாங்கி உடலுக்கு கொடுத்து அதை மூலமாக பயன்படுத்திக்கிறாங்க. இந்த சன்கேசிங் ரொம்ப நல்ல பயிற்சி. இந்த சன்கேசிங் நீங்க செய்யறப்ப, இந்த சன்கேசிங் செய்யறப்ப எப்பயுமே ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க, அது அவங்க கொண்டு போறப்ப அதுல இருக்கிற சைடு எஃபெக்ட் சொல்றது கிடையாது. சைடு எஃபெக்ட் அப்படின்னா சைடு எஃபெக்ட்னு சொல்ல முடியாது, எல்லாமே பாசிட்டிவ் எஃபெக்ட் தான். இப்ப இந்த பயிற்சி சன்கேசிங் செய்யறப்ப ஒரு 5 நிமிஷம் வரை செய்துட்டு அதுக்கப்புறமா நிப்பாட்டிக்கணும். இந்த 5 நிமிஷத்துக்கு மேல கொண்டு போறப்ப என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய ஆகினை சக்கரம் நல்ல வேலை செய்யறதுக்கு, மூளை நல்ல வேலை செய்யறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்கு. இப்படி வாய்ப்பு இருக்கிறப்ப அது தேவை இருக்கிறவங்க செஞ்சுக்கலாம், தேவை இல்லாதவங்க அதை நிப்பாட்டிக்கலாம். அப்படி இருக்கிறப்ப எனர்ஜி இங்கேயே தங்கி இருக்கும். இதை ஸ்டூடெண்ட் இருக்கிறவங்க, யங் ஏஜ்ல இருக்கிறவங்க இந்த பயிற்சியை தொடர்ச்சியா செய்யறப்ப அதுக்கடுத்து கீழே இருக்கிற சக்கரங்கள் எல்லாமே வீக் அப்படின்னா மேல இருக்கிற சக்கரங்களுமே ஓவர் ஆக்டிவா இருக்கும். அந்த ஃபேமிலி லைஃபுக்கு உண்டான அந்த விஷயங்கள் எல்லாமே வேலை செய்யாம இருக்கும். வேலை செய்யாம அப்படின்னா அதுல எல்லாமே இன்ட்ரெஸ்டே இருக்காது. அப்ப 5 நிமிஷம் மட்டுமே செய்யறப்ப கண்கள் உடலுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், அங்க இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்யும். இப்ப இந்த கேட்ராக்டுக்கு ஒரு கண் செஞ்சதுக்கு அப்புறம் 6 மாசம் கழிச்சு மறுக்கண்ணுக்கு செய்யணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. கேட்ராக்டை பத்தி நான் சொல்றப்ப இது ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்ப இப்படி இருக்கிறப்ப கண் பயிற்சி நம்ம செய்யறப்ப இன்னும் வராம இருக்கிறதுக்கு தடுக்க முடியும். எவ்வளவு நாள் தள்ளி போட முடியுமோ அவ்வளவு நாட்கள் நம்ம தள்ளி போட முடியும். ஆரம்ப கட்டத்துல இருந்தே நம்ம இந்த கண் பயிற்சி, கண் சார்ந்த விஷயங்கள், ஐ பேக்கு, கண்களுக்கு பட்டி போடுறது,
கண்களுக்கு தேவையான கல்லீரல் இதுக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? கல்லீரலுக்கு நெல்லிக்காய் ஒரு சிறந்த உணவு, கருப்பு திராட்சை, மாதுளை. இந்த 2% ரூல் எல்லாம் ஃபாலோ பண்றப்ப அதுக்கான தேவை இருக்காது. கண் புரை வந்தவங்களுக்கே அதுக்கடுத்து 70% புரை இருக்கு, ஒரு மாசத்துல சர்ஜரி பண்ணணும்னு சொன்னவங்களே அதுக்கடுத்து திரும்ப போய் பாக்குறப்ப இப்ப கேட்ராக்ட் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு, இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க நான் சிகிச்சை கொடுத்தவங்களுக்கு. அப்ப இதெல்லாமே மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப கண் பயிற்சி இதோடைய பேஸ். சரி, நன்றிங்க. அடுத்த கேள்விக்கு போகலாம். மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்ததாக சாம்சங் SM அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. சாம்சங் SM. ஹலோ, இப்போ வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ நீங்க கண்ணு கழுவணும்னு சொன்னீங்க. கண்ணு கழுவணும்னு சொன்னீங்க. இப்போ எங்க வீட்டுல எங்க குடிதண்ணீர் வந்து குளோரின் கலந்த குடிதண்ணீரா இருக்குது. அந்த தண்ணியில வந்து கண்ணு கழுவலாமா, இல்ல போர் தண்ணியில கண்ணு கழுவலாமாங்க ஐயா? கண் கழுவுறப்ப அந்த தண்ணீர் எந்த அளவுக்கு சுத்தமா இருக்குதோ, குடிக்கிறத விட கண்கள் ரொம்ப சென்சிட்டிவானது. அப்ப நல்ல தண்ணி இதுக்கு ஸ்ப்ரிங் வாட்டர் பெஸ்ட். ஸ்ப்ரிங் வாட்டர் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல மழை நீர் சேகரிச்சு வச்சுக்கோங்க. அந்த மழை நீர் இருட்டுல பாதுகாத்து வச்சுக்கோங்க. அந்த மழை நீர்ல கண்ணு கழுவிக்கலாம். மழை நீர்ல நம்ம சொன்னது போல திரிபலா பொடி அது தண்ணீர்ல போட்டு அந்த தண்ணியை பயன்படுத்திக்கலாம். கங்கை வாட்டர் பெஸ்ட். போறப்ப குளிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க்கை வளமுடன். அடுத்தது கல்யாணி DYPT. கிளாக்கோமா இருக்குது, அதோடவே வந்து இப்போ கேட்ராக்டும் இருக்கு. இது ரெண்டுக்கும் சேர்த்து இப்போ ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. அது கிளாக்கோமாவுக்குங்கிறது என்ன பண்ணுவாங்கங்க? குளுக்கோமான்றது கண்ணுல பிரஷர் அதிகரிக்கிறது தான் குளுக்கோமா. அப்ப நம்ம இதுக்கு 2% ரூல் ஃபாலோ பண்ணணும். மற்ற விஷயங்கள் கண்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா, அதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. கேட்ராக்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இல்லை அப்படின்னா சர்ஜரி தான் பண்ணி ஆகணும். நம்ம முறைகள் சொல்றப்ப இன்னும் அதிகமாகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம இவ சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்றப்ப வந்த பின்னாடி கேட்ராக்டுக்கு தீர்வு இருக்கான்றதை விட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே சரி பண்ணிட்டா திரும்ப வரவே வராது. கேட்ராக்ட் வந்தவங்களே நான் போன முறை சொன்னேன் இல்லையா, சரி ஆயிருக்குதான். ஆனா எல்லாருக்குமே சரியாகுதா அப்படின்னா கிடையாது. அந்த ரிசல்ட் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் சொல்றோம், ஃபாலோ பண்றவங்க திரும்ப சரியாயிட்டா நம்ம கிட்ட சரியாயிடுச்சுன்னு சொல்றவங்க ரொம்ப கம்மி. 100 பேர்த்துல 10 பேர் அது மாதிரி ரிசல்ட் கொடுப்பாங்க. அப்படி சொல்றப்ப இதுதான் நம்ம இயற்கை மருத்துவத்துல ஒரு கிடைக்கிற அந்த ஃபீட்பேக். இன்னொன்னு, நம்ம சொல்றது சரியா ஃபாலோ பண்றாங்களா அப்படின்றது தெரியாது. இப்ப கண்களுக்கு இது இப்ப நம்ம சொன்னது எல்லாமே ஜிஸ்ட். எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றப்ப கண்கள் சார்ந்த பிரச்சனை என்ன இருந்தாலும் அது சரியாகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஒரு கண்ணு செய்து 10 வருஷம் ஆயிருச்சு, இப்பதான் இன்னொரு கண்ணுக்கு வந்திருக்கு. அதுதான் வந்து இவ்வளவு வருஷம் கழிச்சு கூட வருமா அப்படின்னு நினைச்சோம். 3 இயர்ஸா வளரலன்னு சொன்னாங்க. இப்ப வந்து ஃபுல்லா வளர்ந்துருச்சு, இப்ப செய்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி ஓகே, நன்றி. அடுத்ததாக நன்றியம்மா. அடுத்ததாக வானகி. வாழ்கோளம் ஐயா. எங்க பேத்திக்கு 10 வயசு ஆச்சுங்க. தூர பார்வைக்காக கண்ணாடி போட்டிருக்காங்க. இப்ப கண் பயிற்சி செஞ்சு தொடர்ந்து பண்ணிட்டு வந்ததுன்னா அதை வந்து சரி பண்ணிடலாங்களா? வேற அப்புறம் வந்து நீங்க அந்த காலையில சூரிய உதயத்துல வந்து 1 மணி நேரம் கழிச்சு சன் கேசிங் நிக்கணும்னு சொன்னீங்கல்ல, அது 1 மணி நேரம் கழிச்சு சொல்லல. சூரியன் உதிச்ச 1 மணி நேரத்துக்குள்ள அப்படின்னு சொன்னேன். 1 மணி நேரம் கழிச்சு கிடையாது. 1 மணி நேரத்துக்குள்ள. சரிங்க. அது பார்த்தா வந்து கண்ணுல அப்படியே தண்ணி வர ஆரம்பிச்சு. ஐ எக்ஸசைஸ் நம்ம சொன்ன முறைகள் ஃபாலோ பண்றப்ப 100% சரியாகும். செய்ய சொல்லுங்க. சரிங்க. அது எல்லாமே ரொம்ப சிம்பிளா சரியாகும். நம்ம நிறைய பேத்துக்கு
நான் ஃபைனல் இயர்ல இருக்கிறப்ப 21 நாள்லயே கண்ணாடியோடைய அந்த பவர் எல்லாத்தையுமே கம்மி பண்ணியிருக்கிறோம். +4 இருந்தது, -7 இருந்தது, 6 இருந்தது. அது எல்லாமே திரும்ப செக் பண்றப்ப அது எல்லாமே கம்மி ஆயிடுச்சு. எல்லாமே ரொம்ப ஈஸி, சரியாகும். சரி, நன்றிங்க. வாழ்க. நன்றிம்மா, நன்றி. நன்றிம்மா. அடுத்தது கேஸ்கா வரதன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க ஐயா. இந்த ரைட்டு கண்ணு நரம்பு இருக்குதுங்களா, அப்பப்ப இந்த மின்னல் வெட்டுற மாதிரி டக்கு ஒரு மாதிரி இழுத்து இழுத்து நிக்குது. ஒரு திடீர் ஒரு 4-5 நாள் அந்த மாதிரி. இன்னொரு கொஸ்டின் ஐயா, கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்க, சொல்லுங்க. அதான் அந்த நரம்பு கண்ணு நரம்பு மின்னல் வெட்டுற மாதிரி டப்புன்னு வந்து ஒரு மாதிரி இழுத்துட்டு நிக்குது. அது ஒரு வாரமா அந்த மாதிரி, ஒரு 4-5 நாள் அந்த மாதிரி வருது. சரி, ஓகேங்க. இது நம்ம கண்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காம இருக்கிறதுக்கு, இந்த நரம்பு மண்டலத்துக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காம இருக்கிறதுக்கு இப்ப நம்ம சொன்னது ஃபாலோ பண்ணுங்க, சரியாகும். நன்றி ஐயா. இன்னொரு கொஸ்டின் ஐயா, சிஸ்டருக்கு கை தூக்கவே முடியல. இந்த எக்ஸசைஸ் பண்றேன், அதுக்கு முன்ன நல்லா இருந்தேன். இப்ப மகரிஷி எக்ஸசைஸ் பண்றேன், இந்த நைட்டி கூட போட முடியல, கையை தூக்க முடியல அப்படின்னு ரொம்ப சொல்றாங்க. சரி அது சரி, ஓகே. இந்த கை தூக்க முடியாம இருக்கிறது இது வந்து ஃப்ரோசன் ஷோல்டர், அடெசிவ் கேப்சுலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பயிற்சி பண்ணுங்க. வர்ம முறிவு எண்ணெய் எனக்கு அட்ரஸ் அனுப்புங்க, அந்த எண்ணெய் நான் அனுப்புறேன். அந்த எண்ணெய் தொடர்ச்சியா ஷோல்டர்ல இருக்கிற மாதிரி, வசவு எண்ணெய் நான் அனுப்புவேன், அந்த எண்ணெய் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கடுத்து இது வந்து வர்ம சிகிச்சை எடுத்தா ரொம்ப சீக்கிரத்துல சரியாகும். நீங்க மதுரை அப்படின்னா இங்க வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். இல்ல எந்த ஊருன்னு சொல்லுங்க, அங்க நல்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க வறுமை சிகிச்சையாளர்கள் நான் நம்பர் ரெஃபர் பண்றேன், போய் சரி பண்ணிக்கோங்க. அது ஃப்ரோசன் ஷோல்டர், அது எல்லாமே ஈஸியா ரிசால்வ் ஆயிரும், சரியாயிரும். ஐயா, நாங்க இருக்கிறது சென்னையில இருக்கோம். இப்போ அந்த எக்ஸசைஸும் பண்ணலாமா? சென்னையில அட்ரஸ் கொடுங்க ஐயா. சரிங்க, வாட்ஸ்அப் போடுங்க, என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் போடுங்க. சென்னையில இருக்கிற மாஸ்டர் பேரு நான் அனுப்புறேன். அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாமாங்க ஐயா? கண் பயிற்சி கேக்குறீங்களா, என்ன பயிற்சி கேக்குறீங்க? கை பயிற்சி ஐயா. கை பயிற்சி கண்டிப்பா செய்யணும். செய்யாம விட்டீங்கன்னா இன்னும் அதிகம் தான் ஆக ஆரம்பிக்கும். இது செஞ்ச அப்புறம் தான் எனக்கு இன்னும் தூக்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதான் நம்ம வசவு எண்ணெய் போட்டு தொடர்ச்சியா செய்யணும். பெயின் வருது அப்படின்னா இப்ப பாருங்க, இப்ப இந்த ரேஞ்சில பெயின் வருது, அப்ப இது பெயின் வரக்கூடிய ரேஞ்சு. அப்ப இது அளவுக்கு செய்யக்கூடாது, இதுக்கு கீழேயே நிப்பாட்டிக்கணும். இந்த கீழே வரைக்கும் கொண்டு வந்து பயிற்சி பண்ணுங்க. ரெசிஸ்டிவ் எக்ஸசைஸ் பண்ணணும். ரெசிஸ்டிவ் எக்ஸசைஸ்னா அங்க இருக்கிற தசைகளை பலப்படுத்தணும். அப்ப அங்க இருக்கிற ரத்த ஓட்டம் அதிகமாகும், சூடு அதிகமாகும். ஒரு துணி எடுத்துக்கோங்க, இந்த துணி வலது கையில புடிச்சுக்கணும், இடது கையில புடிச்சுக்கணும், ரெண்டு பக்கமே புடிச்சு இழுக்கணும். இங்க நம்ம ஷோல்டர்ல இருக்கிற தசைகள் நல்லா கான்ட்ராக்ட் ஆகும். விட்டுருங்க ஒரு 5 செகண்டுக்கு அப்புறம். அதுக்கடுத்து கீழே செஞ்சது மேல் நோக்கி, அதுக்கப்புறம் கீழ் நோக்கி, அதுக்கப்புறம் சைட்ல. இது மாதிரி ரெசிஸ்டிவ் எக்ஸசைசஸ் நிறைய இருக்கு. அந்த ரெசிஸ்டிவ் எக்ஸசைசஸ் செய்துக்கணும். இது நான் ஷோல்டர் பத்தி பேசுறப்ப இதை பத்தி நான் தெளிவா சொல்றேன். நீங்க கண்ணு தவிர மற்ற விஷயங்கள் பத்தி கேக்குறப்ப அதை நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பார்ப்பேன். அப்படி இருக்கிறப்ப மற்றவங்களுக்கு அது டைம் எடுத்துக்கும். ஏன்னா ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனை எதனால வந்தது, இப்ப ஷோல்டர் பாக்குறப்ப அந்த பிரச்சனை எதனால வந்ததுன்னு ரீசன் இருக்கு. பெண்களுக்கு மெயினா பாக்குறப்ப ஷோல்டரை ஏந்தியே வச்சிருக்கிறது ஒரு காரணம். ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இது வரும், டயபெட்டிஸ் இருந்தாலும் வரும், வேலை கொடுக்கலனாலும் வரும், அலைன்மெண்ட் மிஸ் ஆனாலும் வரும். இது மாதிரி நிறைய ரீசன் இருக்கு. அவங்களுக்கு என்ன ரீசன் அப்படின்றத பார்த்து நம்ம சொல்றப்ப சீக்கிரமா சரியாகும். அப்ப அதை பத்தி கேட்கணும் அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் கேஸ் ஹிஸ்டரி எடுக்கிறப்ப தெளிவா நம்ம சொல்ல முடியும். இப்ப அப்படின்றப்ப ஜென்ரலா தான் சொல்ல முடியும். ஜென்ரலா சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இப்ப ஒரு வலின்னு கேக்குறாங்க, வலிகளுக்கு பொதுவா நம்ம என்ன விஷயம் சொல்லுவோம், முடக்கத்தான் சொல்லுவோம். இதெல்லாம் சொல்றப்ப அது வேலை செய்யும், செய்யாமலும் போகலாம். அப்ப நம்ம அவங்களுக்கு உடல் எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம சொல்றப்ப 100% கண்டிப்பா வேலை செய்யும். 100% வேலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றப்ப அது மாதிரி அறகுறையா சொல்றதுக்கு நமக்கு விருப்பம் கிடையாது.
அதனால இதுக்கு நான் வர்ம சிகிச்சை நான் ரெஃபர் பண்றேன், போய் பாருங்க. நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நான் உங்களுக்கு அட்ரஸ் போடுறேன் ஐயா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளம். அடுத்ததாக ரியல்மி C12. அம்மா பிரசன்னா சர்மி. வாழ்க வளமுடன் ஐயா. நல்ல அருமையான கருத்து கொடுத்துருக்குங்க ஐயா. எனக்கு இந்த கிட்ட பார்வை, நான் டெய்லி ரெகுலரா எக்ஸசைஸ் எல்லாம் இடைவிடாம தான் செய்யறேன். ஆனா கண்ணாடி போடாம தான் படிக்கிறேன் எழுத்துக்கள்லாம். ஒரு சில நேரத்துல கண்ணாடி போட்டுதான் படிக்கிறேன் சார். கண்ணாடி போட்டு படிக்க முடியுமா சார்? கண்ணாடி போட்டு படிக்க முடியுமான்னு கேக்குறீங்களா? நான் கண்ணாடி போடாம தான் படிக்கிறேன் சார் டெய்லி. ஆனா ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றேன். ஒரு சில டைம்ல சரியா தெரிய மாட்டேங்குது, அப்ப கண்ணாடி போட்டு படிக்கிறேன் சார். கண்ணாடி போடாம படிக்க முடியுமா? கண் பயிற்சி டெய்லி செய்யுங்க. அதோட சேர்ந்து இப்ப நம்ம சொன்ன விஷயங்களையுமே சேர்த்து செய்யுங்க, கண்டிப்பா முடியும். சார் என் பேத்தி சீக்கிரத்திலே ரிசல்ட் பாத்துருவீங்க. சரிங்க சார். என் பேத்தி மாசம் செக்அப் எல்லாம் பண்ணிட்டேன் சார். மந்த்லி கண்ணு வலிக்குதுன்னு படுத்துக்கிறா. ஒரு சில டைம் வாமிட்டும் ஆகுது சார். சரி, படுத்துக்கிறாங்க, ஸ்கூல் போறாங்க. சரிங்க. அது எதனால சார்? ஆனா செக்அப் எல்லாம் பண்ணி ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகேங்கம்மா. என்னுடைய நம்பருக்கு ஃபோன் கன்சல்டேஷன் வேணும்னு போடுங்க. அடுத்த அவைலபிள் டேட் டைம் நான் உங்களுக்கு அனுப்புறேன். அதுல ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கன்சல்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே ஓகே சார். நன்றி சார். நீங்க நன்றி. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மல்லிகா யோகா. மல்லிகா யோகா. ரெட்மி. ஹலோ, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அதாவது எங்கிட்ட பயிற்சி எடுக்கிறாங்க. அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பார்வை குறைபாடு இருக்குங்க ஐயா. நான் யோகா சொல்லி அதாவது இரவானா அவங்களால பார்க்க முடியாது, பகல்ல எல்லாம் நல்லா பாக்குறாங்க. ஒரு சின்ன லைட் வெளிச்சம் இருந்தா கூட நல்லா நல்லா பார்க்க முடியுது. ஒரு டார்ச் இருந்தா கூட போக முடியும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இந்த சூரியனை பாக்குறது, இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணும்போது கொஞ்சம் கடைசி வரைக்கும் இந்த லெவல்ல இருந்து குறையாம நல்லபடியா இருக்க முடியுமாங்க? இருட்டு ஆகுறப்ப பார்க்க முடியாம இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு விட்டமின் ஏ குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். இருட்டுல பார்க்க வைக்கிறதுக்கான செல்களுக்கு பேரு ராட் செல்ஸ். அந்த ராட் செல்ஸ்ல ரத்த ஓட்டம் குறைவா இருக்கு, வீக்னஸ் இருக்கு. ஏன்னா விட்டமின் ஏ சத்து குறைபாடு தான் இருக்கு. விட்டமின் ஏ சத்து நிறைந்த உணவுகள் நிறைய கொடுங்க. பிறப்புல இருந்தாலும் நீங்க முயற்சி பண்ணலாம். அப்ப இதே ஃபாலோ பண்றப்ப விட்டமின் ஏ சத்துக்கள் குறையாம தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப இப்ப இருக்கிற கண்டிஷன் இன்னும் மோசம் ஆகாம நம்ம தடுத்துக்கலாம். புரியுது புரியுது. சரிங்க ஐயா. எண்ணெய் குளியல் அவங்கள பண்ண சொல்லலாம். எண்ணெய் குளியல் கண்டிப்பா செய்ய சொல்லலாம். இல்ல, அதாவது வாரத்துல 2 தடவை உச்சியில மட்டும் எண்ணெய் வைக்கிறது, உடம்பு தலை ஃபுல்லா எண்ணெய் வச்சு, உடம்பு ஃபுல்லா எண்ணெய் வச்சு 1 மணி நேரம் கழிச்சு குளிக்கிறது, அதானுங்க ஐயா? எண்ணெய் குளியல் மினிமம் 1/2 மணி நேரம் இருக்கணும். எண்ணெய் குளியல் எடுத்துக்கிறதுக்கு விதிமுறைகள் இருக்கு. இந்த விதிமுறைகள்லாம் என்னன்றது நம்ம கியூர் வயா நேச்சர் கேர் அப்படின்ற சேனல்ல நம்ம முழுமையா சொல்லியிருக்கோம். எண்ணெய் குளியல் எடுக்கிறப்ப அதோடைய பலன் 100% நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த விதிமுறைகள் ஃபாலோ பண்ணணும். இந்த விதிமுறைகள் நம்ம சொல்லியிருக்கிறோம். அது ஒரு முறை பார்த்துட்டு எண்ணெய் குளியலுக்கான சந்தேகங்கள் எல்லாமே அதுல தீர்ந்துடும். நீங்க பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். பார்த்து ஃபாலோ பண்ண சொல்லுங்க. நன்றிம்மா, வாழ்க வளம். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரெட்மி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்பா. எனக்கு ஒரு நேரத்துலப்பா இந்த கண்ணோட ஓரத்துல அப்படி ஒரு மாதிரி அப்படியே அலையா ஓடுற மாதிரி தெரியுது. அதுக்கு கொஞ்ச நேரம் இருக்கு. ஏதாச்சும் நான் ஏதாவது பண்ணி அப்புறம் அப்படியே சரி பண்றேன். அது ஏன் அந்த மாதிரி தெரியுதுன்னு தெரியல. அது எதனால தெரியுது அப்படின்னா நம்முடைய கண்ணுல இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ், கண்ணுல நிறைய விஷயங்கள் இருக்கு, கார்னியா இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர்ல அதாவது எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்காம இருக்கிறப்ப, கொஞ்சம் கேப் இருக்கிறப்ப இது மாதிரி இருக்கும்.
ஒரு லைட்டிங் மாதிரி அலை அலையா அப்படி லைட்டிங் மாதிரி அலை ஆமா அலையா. ஆமா, அதுதான் ஃப்ளோட்டர்ஸ். இதனாலதான் அது வருது. சரி, அது என்னப்பா பண்ணலாம்? கண்ணுக்கு நம்ம பட்டி போடணும், சூரியனை பார்க்கணும், குளிர்ச்சி செய்யணும். குளிர்ச்சி செஞ்சீங்கனாலே மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. சரி சரி சரி. இப்போ சரிப்பா, அத அந்த சூரிய இது பார்க்கணுன்றீங்களா காலையில? ஆமா. சரி. அப்புறம் இப்போ நான் கண்ணாடி பவர் போட்டிருந்தேன், அது வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அத எப்படி சரி, குறைக்கிறதோ இல்ல யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கோ வழிவகை ஏதாச்சும் இருக்கு? அதுதான் நான் அந்த உரை நீங்க கேட்டீங்களா, நான் இப்ப தொடக்கத்துல இருந்து பேசினது எல்லாமே. ஆனா ஒரு காலவர் உரையை மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த 7 o'clock வந்தேன். நான் யூடியூப்ல ஒன்னா பாக்குறேன்ப்பா. ஓகேங்க. இது கண்ணாடி கலட்டுறது, பவர் இம்ப்ரூவ் ஆகுறது, இது எல்லாமே 100% கண்ணாடி எந்த பவர்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்க பிறக்கிறப்ப சின்ன வயசுல இருக்கிறப்ப கண்ணு தெளிவா தான் இருந்திருக்கு. அப்ப சின்ன வயசுல எல்லாம் நீங்க கண்ணாடி போட்டது இல்ல, பிறக்கிறப்பயே கண்ணுல எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்றப்ப, நம்ம இப்ப சொன்ன விஷயங்கள் கடைபிடிக்கிறப்ப 100% கண்ணாடி தேவைப்படாது. எக்ஸசைஸ் பண்ண 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 அங்க வலிமை அதிகமாகும். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கண்ணாடியை கம்மி பண்ணிக்கலாம். இன்னும் சேஃபா கம்மி பண்ணணும், குறைக்கணும் அப்படின்னா கண் பயிற்சிகள் பண்ணுங்க. இப்ப சொன்ன விஷயங்கள் கடைபிடிங்க. கண்ணில் வித்தியாசத்தை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸ்னெல்ஸ் சார்ட், ஸ்னெல்ஸ் சார்ட்ன்றது இப்ப மேல பாருங்க, இதுதான் ஸ்னெல்ஸ் சார்ட் நம்ம கிளினிக்ல இருக்கு. ஸ்னெல்ஸ் சார்ட் வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு 10 பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. இது நீங்க ஒரு 6 அடி டிஸ்டன்ஸ்ல ஒரே இடத்துல நின்றா பார்க்கணும், ஒரே நேரத்துல தான் பார்க்கணும், ஒரே வெளிச்சத்துல தான் பார்க்கணும். அந்த ஸ்னெல் சார்ட்டை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்ப இன்னைக்கு எந்த வரிசை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு வாரம் கழிச்சு எந்த வரிசை தெரிஞ்சிருக்கு, அப்ப எப்படி இம்ப்ரூவ் இருக்குன்றது பார்த்துக்கலாம். இது நீங்க வீட்டுல அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது கண்ணாடி போடாம தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்க ஐ டாக்டர் போய் பாக்குறப்ப அவங்களே வந்து கண்ணாடியுடைய அளவை கம்மி பண்ணிடுவாங்க. 6 இருக்கு அப்படின்னா 5ல கொடுப்பாங்க. ஒரு மாசம் கழிச்சு திரும்ப பாருங்க, அது பார்க்க 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 கண்ணாடி உடைய பவர் கம்மி பண்ணி ஒரு கட்டத்துல கண்ணாடி தேவைப்படாது. ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா கண்ணாடி கழட்டி வச்சுட்டு எல்லா இடத்துலயும் பார்க்கணும், ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கணும். தேவைப்படுறப்ப மட்டுமே கண்ணாடி பார்க்கணும். அப்படி கொஞ்சமா இருக்கிறப்ப பூரணமா கண்ணாடியே தேவைப்படாது. நன்றி ஐயா. அடுத்ததாக பூங்கோடி தயாளன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க. எங்க மகளுக்கு வந்து 40 வயசுங்க ஐயா, டீச்சர் வேலை செய்யறாங்க. நீங்க வந்து அவங்க வந்து கொஞ்சம் விருந்தாளி வந்துட்டாங்க, அதெல்லாம் உள்ள வர டைம்ல நீங்க அந்த கண்ணுடைய கருவளையத்துக்கு ஏதோ சொன்னீங்க ஐயா, அது கொஞ்சம் சொல்லுங்க. 2 கண்ணுமே ரொம்ப அவங்க வந்து கீழ் ஃபுல்லாவே மொத்தம் ஃபுல்லா கருவளையமா இருக்கு. அவங்க தைராய்டு ப்ராப்ளம் மாத்திரை வேற எடுத்திருக்காங்க ஐயா அவங்க. சரி, அந்த கருவளையம் வந்து கருவளையத்தை எப்படி சரி பண்றதுன்னு கேக்குறீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. சரி, ஓகேங்க, நான் சொல்றேன், மியூட் பண்ணிக்கோங்க. இப்ப கண் கருவிளையம் இது யாருக்கு வரும் அப்படின்னா, முதல் ரீசன் வந்து சர்க்கேடியன் ரிதம் இதை சரியா வச்சுக்காதவங்களுக்கு வரும். சர்க்கேடியன் ரிதம் அப்படின்றது நம்ம உடலுடைய பேலன்ஸ், உடலுக்கு உள்ள இருக்கிற அந்த கிளாக்கே சர்க்கேடியன் ரிதம் தான். அப்ப இரவு தூக்கம் சீக்கிரமா தூங்கணும். இரவு 11 மணி டு 3 மணி தான் அக்யூஸ்பேஸ் ரெக்கவரி டைம். இரவு உணவு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல முடிச்சுட்டு இரவு ஒரு 9:30 மணி தூங்குனீங்க அப்படின்னா தான் 11 மணி அக்யூஸ்பேஸ் ரெக்கவரி டைம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்படி செய்யறப்ப கருவளையம் இப்ப இருக்கிறது இன்க்ரீஸ் ஆகாது. இதுதான் முதல் ரீசன். ஃபேஸ், இந்த கருவளையம், பிம்பிள்ஸ், இந்த காஸ்மெட்டிக் சார்ந்த அழகு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இயற்கையாக சீரா இருக்கணும், சரியா இருக்கணும் அப்படின்னா இரவு தூக்கம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல தூங்கணும். உடல் தன்னைத்தானே மாறிடும், ஃபேஸ் எல்லாமே மாறிடும். 2% ரூல் ஃபாலோ பண்ணணும். உடல் ரத்தம் வந்து அல்கலின் ஆக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமா சேர்த்துக்கணும். அல்கலின் ஆக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா வெறும் வயிற்றுல பச்சை இலை அல்லது காய்கறி சாறு எடுத்துக்கணும். உணவுல காய்கறிகள் அதிகமா சேர்த்துக்கணும், பழங்கள் அதிகமா சேர்த்துக்கணும். அதிகமா அப்படின்னா அந்த 2% தான் நான் சொல்றேன், அந்த அளவுக்கு சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிறப்ப சீக்கிரமா மாறும். ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க் எடுத்துக்கணும். கருவளையத்துக்கு மேல பூசக்கூடிய தைலம் நம்ம கிட்ட இருக்கு, அதையும் வாங்கி பயன்படுத்திக்கலாம்.
சரிங்க. சரி, நன்றி. நன்றி. நன்றிம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரெட்மி 10A. வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சொல்லுங்க. வாழ்க வளமுடன். கண்ணுக்கு கீழே கொஞ்சம் வீக்கமா இருக்கு, அதுக்கு என்ன பண்ணுது? புரியலைங்கம்மா. வாழ்க கண்ணுக்கு கீழே வீக்கமா இருக்கு, 2 கண்ணுக்கு கீழேயும் வீக்கமா இருக்கு. சரி, வாழ்க வளமுடன். கேட்கலையா? கேக்குதா? எப்பையில இருந்து ஒரு இருக்குன்னு 60 கேக்குறேன். இயர்ஸாவே இருக்குது. 60 இயர்ஸாவே 6 கண்ணுக்கு வருஷமாவே கீழே இருக்குது. சரி, எனக்கு ஆமா, போட்டோ ஆமா. எடுத்து அனுப்புங்க, என்னுடைய நம்பருக்கு பார்த்துட்டு சொல்றேன். சரி, வாழ்க வளமுடன். தேங்க்ஸ். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ஐயா, எனக்கு ஒரு கேள்வி ஐயா. எங்க அம்மாக்கு வந்து 61 வயசு ஆகுது ஐயா. இப்போ ஒரு 15 டேஸா என்ன சொல்றாங்கன்னா, கண்ணுல அந்த திறந்து காலையில எந்திரிச்சோடனே எப்ப பார்த்தாலும் அந்த புகை மாதிரி கருப்பு கருப்பா வர்றாப்புல அப்படி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்? புகை மாதிரி நமக்கு கிளவுடி விஷன் தெரியறது பொறையக்கான ரீசன். கண்ணு முன்னாடி தெரியறாப்புல இருக்குங்கிறாங்க. எது? கண்ணு முன்னாடி இந்த புகையா போறாப்புல, அந்த தூசியா ஏதோ பறக்குறாப்புல ஒரு மாதிரி தெரியுது, கண்ணு கருப்பு கருப்பா அப்படியே தெரியுது அப்படிங்கிறாங்க ஐயா. இது ஒண்ணு ஃப்ளோட்டர்ஸா இருக்கலாங்கம்மா. ஃப்ளோட்டர்ஸா இருக்கிறது நான் அந்த அலைன்மெண்ட் மிஸ் ஆகுறப்ப, ஸ்ட்ரக்சர்ல கேப் ஏற்படுறப்ப அந்த ஃப்ளோட்டர்ஸ் இருக்கும். கண்ணுக்குள்ள ப்ரெஷர் அதிகமா இருக்கிறப்பையும் இது இருக்கும். அது மாதிரி கண்ணு வெளிச்சம் போடுறப்ப கூசல் இருக்கு, கூசுது, அதிகமா கூசுதுன்னு சொல்றாங்க. பார்வையில மங்கல் இருக்கு அப்படின்னா கண் பொறை, அதுக்கான சிம்டம் இது. 3ல ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். நீங்க என்னன்றது டயக்னோஸ் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐயா, கேட்ராக்ட் ஆபரேஷன் 2 கண்ணுக்கும் பண்ணிட்டாங்க. அப்ப அது அலைன்மெண்ட் இல்லைன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுறது, இதுவாதான் இருக்கும். எனக்கு பேச சொல்லுங்க, நான் சொல்றேன். ஓகே ஐயா, என் நன்றி. நம்பருக்கு கூப்பிட சொல்லுங்க. நன்றி ஐயா. வாழ்க வளம். ஐயா, செக்ஷனை முடிச்சுக்கலாமா ஐயா? முடிச்சுக்கலாம். நன்றி. இருங்க, வாழ்த்து. இதுவரை அன்பர்கள் கேள்விகள் அனைத்துக்கும் மிகவும் பொறுமையாகவும் தெளிவான பயனுள்ள பதில்களை நமக்கு எடுத்துரைத்த ஐயா அவர்களை நாம் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துவோம். டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்று கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்.